Welcome to my channel. Today we are going to see about second standard third term English poem Wonderful Sea. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா Wonderful Sea அப்படிங்கிற ஒரு போயம் பற்றி பார்க்க போகிறோம். செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம் இங்கிலீஷ் புக்கில் இருக்குது. அதை இப்போ ரீட் பண்ணலாமா? Wonderful Sea. By the deep blue sea, what do we see? Diving dolphins above the waves, crawling crabs near the rocks, many rocks like tiny caves. What do you see in the deep blue sea? Starfish swimming over the reefs, whistling whales in the water, seahorses moving straight and tall. What else do we see in the blue sea? Moving turtles on the sandy beach, many waves rolling to the shore. We see all these and more in the blue sea. இப்போ நம்ம இந்த போயத்தில் வண்டர்ஃபுல் சி அப்படிங்கிற ஹெட்டிங்கில் ஒரு போயம் பார்க்க போகிறோம். சி அப்படின்னா கடல், வண்டர்ஃபுல் சி அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான நிறைய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு இடம் கடல் அப்படிங்கிறது. அந்த கடலில் நம்ம என்னெல்லாம் பார்ப்போம் அந்த சீல அப்படிங்கிறது தான் இதில் இந்த போயத்தில் கொடுத்துருக்காங்க. பை த டீப் ப்ளூ சீ வாட் டு வி சீ, அதாவது நீல நிற கடலில் நம்ம என்னெல்லாம் பார்ப்போம். டைவிங் டால்ஃபின்ஸ் அபவ் த வேவ்ஸ், டால்ஃபின் எப்படி நல்லா டைவ் பண்ணிட்டே வரும், எல்லோரும் பார்த்துருப்பீங்களா, நல்லா ப்ளூ கலரில் இருக்கும் டால்ஃபின்ஸ். இந்த லெஃப்ட் சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த பிக்சர் தான் டால்ஃபின் பிக்சர். அது எப்படி வரும்? டைவிங் டால்ஃபின்ஸ் அபவ் த வேவ்ஸ், வேவ்ஸ்னால் அலைகள், அலைகளுக்கு மேலே அப்படியே தவ்வி டைவ் பண்ணும், பார்த்துருக்கீங்களா எல்லோரும்? அதுதான் அந்த சீல நடக்கும். டைவிங் டால்ஃபின்ஸ் அபவ் த வேவ்ஸ் ஃபஸ்ட்டு இது. செகண்ட் ஒன் க்ராலிங் கிராப்ஸ் நியர் த ராக்ஸ், அதாவது அந்த கடலுக்கு அடியில் என்ன இருக்கும் அப்படின்னா க்ராலிங் கிராப்ஸ் அப்படின்னா ஊர்ந்து வரும். அந்த கிராப் அப்படின்னா நண்டுகள். இந்த ரைட் சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெட் கலரில், அதுதான் கிராபு. கிராப் க்ராலிங் கிராப்ஸ் அப்படின்னா கிராப் ஊர்ந்து வரும். எங்கே ஊர்ந்து வரும்? நியர் த ராக்ஸ், பாறைகளுக்கு அருகில் ஊர்ந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெனி ராக்ஸ் லைக் டைனி கேவ்ஸ், தண்ணிக்கடியில் நிறைய பாறைகள் இருக்கும்ல, அந்த பாறைகள்லாம் எப்படி தெரியும்? குட்டி குட்டி பாறைகளாக இருக்கும் தண்ணிக்கு ஆழத்தில், அதாவது கடலுக்கு ஆழத்தில் குட்டி குட்டி பாறைகளாக இருக்கும். அது எப்படி இருக்கும்னா லைக் டைனி கேவ்ஸ், டைனினா வெரி ஸ்மால், ரொம்ப சின்னதாக உள்ள குகைகள் மாதிரி அது தெரியுமா? கேவ்ஸ்னால் குகைகள், குட்டி குட்டியாக இருக்கிற குகைகள் மாதிரி தெரியும். அதுதான் என்ன ஃபஸ்ட்டு 4 லைன்ஸில் அதுதான் கொடுத்துருக்காங்க. பை த டீப் ப்ளூ சீ வாட் டு வி சீ, நீல நிற கடலில் நம்ம கடலின் ஆழத்தில் நம்ம என்ன பார்ப்போம். டைவிங் டால்ஃபின்ஸ் அபவ் த வேவ்ஸ், டைவிங் டால்ஃபின்ஸ் அதாவது டால்ஃபின் டைவ் பண்ணுறத, அலைகளுக்கு மேலே டைவ் பண்ணுறத பார்க்க முடியும். க்ராலிங் கிராப்ஸ் நியர் த ராக்ஸ், பாறைகளுக்கு அருகில் நண்டுகள் ஊறுவதை பார்க்க முடியும். மெனி ராக்ஸ் லைக் டைனி கேவ்ஸ், நிறைய பாறைகள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சின்ன சின்ன குகைகள் மாதிரி இருக்கும். இப்போ செகண்ட் பேராவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாட் டு யூ சீ இன் த டீப் ப்ளூ சீ, மறுபடியும் அதே தான் கொஸ்டின் கேட்குறாங்க. வேறு என்னெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க அந்த கடலுக்கு அடியில் அப்படின்னு பார்க்கணுன்னா ஸ்டார்ஃபிஷ் ஸ்விம்மிங் ஓவர் த ரீவ்ஸ், ஸ்டார்ஃபிஷ் நட்சத்திர மீன்கள் இருக்குல்ல, அது எல்லாமே ஸ்விம் பண்ணிட்டே வருமா. ஓவர் த ரீவ்ஸ் அப்படின்னா பாறைகளுக்கு இடுக்கிலையும் பாறைகளுக்கு மேலேயும், ரீஃப்னாலும் ராக்ஸ் தான், அந்த பாறைகளுக்கு மேலேயும் அப்படியே மிதந்துக்கிட்டே வரும், ஸ்விம் பண்ணிட்டே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. விசிலிங் வேல்ஸ் இன் த வாட்டர், வேல்ஸ்னால் நீல திமிங்கலம், நல்லா பெருசாக இருக்கும், இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் வாட்டர் அனிமல்னால் வேல்ஸ் தான். விசிலிங் வேல்ஸ்னால் அந்த வேல்ஸ் விசிலிங் சவுண்டு கொடுக்குமா. ஏன் அந்த சவுண்டு கொடுக்குது அப்படின்னா தன்னோட குரூப்பாக போகும் பார்த்திங்களா திமிங்கலம்லாம், அந்த குரூப்பை அலர்ட் பண்ணுறதுக்கு, தன்னோட எனிமிகள் பின்னாடி எனிமீஸ் பின்னாடி வர்றாங்க அப்படின்னா அந்த விசில் சவுண்டு கொடுத்து அலர்ட் பண்ணுமா எல்லாத்தையும். அதே மாதிரி
எல்லோரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க அப்படின்னா அப்பையும் அது வந்து விசில் சவுண்டு கொடுக்கும். அதுக்கு தான் அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விசிலிங் வேல்ஸ் இன் த வாட்டர். விசிலிங் வேல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விசில் சவுண்டு கொடுக்குற வேல்ஸை நம்ம அந்த வாட்டரில் பார்க்கலாம். சீ ஹார்சஸ் மூவிங் ஸ்ட்ரைட் அண்ட் டால். சீ ஹார்சஸ்னால் கடல் குதிரை. இந்த ரைட் சைட் க்ரீன் வித் எல்லோவில் கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் வந்து சீ ஹார்ஸ். அது எப்படி வரும்னா தண்ணியில் எப்படி நேராக நிற்கிது பார்த்திங்களா, அதே மாதிரியே தான் அது மூவ் ஆகிட்டே வரும். மூவிங் ஸ்ட்ரைட் அண்ட் டால், நல்லா நேராக டாலாக இருக்கும், நல்லா நேராக என்ன பண்ணுவோம் மூவ் ஆகிட்டே வரும் தண்ணியில் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு என்னெல்லாம் பார்ப்போம். வாட் எல்ஸ் டு வி சி இன் த ப்ளூ சி. வேறு என்னெல்லாம் நம்ம அந்த நீல நிற கடலில் பார்ப்போம் அப்படின்னா மூவிங் டர்ட்டில்ஸ் ஆன் த சாண்டி பீச். இப்போ ஒரு கடல் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு கடற்கரை இருக்கும். நம்ம அந்த சீசோரில் உட்காந்து தானே கடல்லாம் ரசிப்போம். அப்போ என்ன பண்ணுவோம், அந்த சாண்டி பீச்னால் மணல் நிறைந்த, அது பீச்சுனாலே மண் நிறைஞ்ச இடம்தான். சாண்டி பீச்னால் மணல் நிறைந்த பீச்சில் என்ன ஆகும், மூவிங் டர்ட்டில்ஸ், அது டர்ட்டில்ஸ்னால் ஆமைகள், நல்ல ஆமைகள் வந்து மூவ் ஆகி வரும். எங்கே வரும், அந்த பீச் பக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு ஆம்பிபியன். அது டர்ட்டில்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆம்பிபியன்ஸ். ஆம்பிபியன்னா நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடியவை. அப்போ தண்ணிலையும் இருக்கும் டர்ட்டில்ஸ், அந்த லேண்டுக்கும் வரும். நம்ம பீச்சில் உட்காந்துருந்தோன்னா அங்கே கூட வந்து என்ன வரும், ஆமைகள் வரும். மெனி மெனி வேவ்ஸ் ரோலிங் டு த ஷோர். அப்போ நம்ம கடற்கரையில் உட்காந்துருக்கோம் அப்படின்னா எதை பார்த்து ரசிப்போம், அந்த கடலில் வந்து அலைகள்லாம் வரும் பார்த்திங்களா. அலைகள் எப்படி வரும், நல்லா ரோல் ஆகி அப்படியே சுருண்டு நேராக எங்கே வரும், கடற்கரைக்கு வரும். அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதுதான் இந்த லைன் சொல்கிறாங்க. மெனி மெனி வேவ்ஸ் ரோலிங் டு த ஷோர். நிறைய அலைகள் வந்து என்ன ஆகும், ரோல் ஆகி அப்படியே அந்த கடற்கரைக்கு வரும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கடலின் ஆழத்துலேயும் கடலுக்கு வெளியேயும் பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த போயத்தில் சொல்கிறாங்க. லாஸ்ட் என்ன சொல்கிறாங்க, வி see all these and more in the blue sea. இது எல்லாமே நாங்கள் சொன்ன பாயிண்ட் எல்லாமே நம்ம கடலுக்கு அடியிலையும் கடலுக்கு மேலேயும் நம்ம பார்ப்போம். கடற்கரையில் உட்காந்தும் பார்ப்போம், கடலுக்கு அடியிலையும் நம்மளால் பார்க்க முடியும். இதுவும் இதை தவிர்த்து வேறு விஷயங்களும் இன்னும் நிறைய கூட நம்ம பார்க்கலாம் அப்படின்னு இந்த போயத்தில் சொல்கிறாங்க. மறுபடியும் ஒன் டைம் ரீட் பண்ணலாமா. வண்டர்ஃபுல் சி. By the deep blue sea, what do we see? Diving dolphins above the waves, crawling crabs near the rocks, many many rocks like tiny caves. What do we see in the deep blue sea? Starfish swimming over the reefs, whistling whales in the water, sea horses moving straight and tall. What else do we see in the blue sea? Moving turtles on the sandy beach, many many waves rolling to the shore. We see all these and more in the blue sea. இப்போ உங்களுக்கு இந்த போயம் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா அழகாக ரீட் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.